புதுக்கோட்டை மாவட்டம் அலங்காப்பட்டியில் ஒரு கந்தூரி திருவிழா சட்டவிரோதமாக நடப்பதும் அதுக்கு உள்ளூர் அமைச்சர் பர்வேஷ் அவர் ஆதரவு இருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்குது. ஆனால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியல அதுக்கு. ஏன்னா ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா அது உள்ளூர் அமைச்சரான ஆதரவு இல்லாமல் இல்லை உள்ளூர் அதிகார பின்னணி இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் ஒரு சட்ட மீறல் நடைபெறாது. ஏன்னா யாராவது ஒரு ஆளுங்கட்சியில் பிரமுகர்கள் அது அதிகாரத்தின் உட்பட்டு தான் அது நடக்கப்படும். இது காலகாலம் நடக்கக்கூடிய விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு ஏன் இந்த நிகழ்வு பின்னணி பார்த்தீங்கன்னா அலங்காப்பட்டி பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கந்தூரி விழா நடத்துவது தொடர்பாக இரு திருமண ஏற்கனவே கருத்து மோதல்கள் வேறுபாடு ஏற்கனவே நிலவி வந்திருக்கு. இது தொடர்பாக கீரனூர் வட்டாட்சியர் தலைமையில் காவல்துறை முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. இருதரப்பும் சட்ட ஒழுங்கு தரப்பு விரிவான கருத்துக்கள் சொல்லப்பட்டன. இருந்தும் இந்த அமைதியான முறையில் காவல்துறை சார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தப்பட்டாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படாமல் இருந்தாலும் இவங்க அத்துமீறி கந்தூரி திருவிழா இந்த குறிப்பிட்ட இடங்கள் நடத்துவோம், அது நாங்கள் இதனால் என்ன இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு செயல்படுவதாக ஒரு தகவல் வந்திருக்கு. இதற்கு காரணம் ஒரு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகார பின்னணி தான் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தி எடுக்கிறேன். இதுக்கு பேர் தான் லேண்ட் ஜிகாத் அப்படின்னு சொல்றது. தொடர்ச்சியாக பாருங்க, அந்த இடத்துல துலுக்கர்களே யாரும் கிடையாது. அந்த பகுதி இந்துக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. அப்ப அந்த இடத்துல ஒரு காமனான ஒரு லேண்ட் இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, அந்த நிலத்துல சமணர் படுகைகள்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலம், அப்படிப்பட்ட ஒரு லேண்டில் அது எல்லா சமுதாயத்துக்கும் உள்ள ஒரு காமனான லேண்ட் அப்படின்னும் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா பாண்டவர் கோயில்கள், அதாவது வனக்கோயில்கள் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க. இப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு நிலத்துல 2 வருடங்கள் நல்லா நீங்க பார்க்கணும். ஒரு இடத்துலையுமே கூட இந்த பிரச்சனைங்கிறது ஒரு காமன் பேட்டர்னா இருக்கணும். நான் என்ன சொல்றேன், ஒரு செய்தின்னு வந்ததுன்னா அந்த செய்தி வருது, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிரச்சனையை கடந்து செல்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. அங்க நடக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் பாருங்க, அதே பேட்டர்ன் தான் அடுத்த இடத்துலயும் நடக்கும். அதை நல்லா நம்ம உற்று நோக்கினால் மட்டுமே நம்மளால அதுக்கு பின்னாடி உள்ள சதியை என்பது புரிந்து கொள்ள முடியும். இங்க நடந்திருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, கடந்த 2 வருஷங்களுக்கு முன்னாடி இதே போல ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த பிரச்சனைக்கு அப்போ என்ன பண்ணிருக்காங்க, ஒரு அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மூலமாக, இந்த அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது ஒரு மிகப்பெரிய கண் துடைப்பு தான். அப்ப அமைதி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி அந்த அமைதி பேச்சுவார்த்தையோட கலந்து சென்றிருக்கிறார்கள். அது அந்த இந்துக்களுக்கு யாருக்கும் இல்லை, யாரும் இந்த இடத்துல எதையும் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதோட அது முடிவடைஞ்சிருக்கு. அப்ப 2 வருஷம் கழிச்சு, அப்ப அந்த 2 வருஷம் கழிச்சும் இந்துக்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? அந்த இடத்துல போய் பண்டிகை கொண்டாடுறோம் போனாங்களா? ஏதாவது கொண்டாடுறோம் போனாங்களா? இல்ல. நீங்க நல்லா பார்க்கணும். அப்ப அங்க பிரச்சனையை கொண்டு வர்றது யாரு? அப்ப யாருமே துலுக்கனே இல்லை, அங்க எல்லாருமே இந்துக்கள் மட்டும் தான் இருக்காங்க. அப்படின்னா அந்த இடத்துல கந்தூரி திருவிழாவை அங்கதான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி வர வேண்டிய அவசியம் என்ன? இது நீ நிறைய பார்க்கலாம். சேலம் தெய்வெட்டிப்பட்டி காடையாம்பட்டியில என்ன நடந்தது? அங்க ஒரு நிலம் இருக்கு, அங்கிருந்து தான் அங்க பக்கத்திலேயே கோவில் இருக்கிறது, இந்து வழிபாட்டு தலம் இருக்கிறது. இவர்கள் எந்த நிலத்தை இப்போ துலுக்கர்களுக்காக விட்டு கொடுத்திருக்கிறார்களோ அந்த நிலத்தில இருந்துதான் அவர்கள் பால்குடம் மற்றும் பூஜைகளை எல்லாம் செய்து அங்க அவர்களுடைய பலியிடுதல் எல்லாத்தையும் அங்க செஞ்சுட்டு அங்கிருந்து தான் அவர்கள் ஊர்வலமாக செல்வது வழக்கம்னா, இப்ப அந்த லேண்டை எடுத்து இப்ப அவனுக்கு ஏன் கொடுக்கணும்? கேட்டா வேற இடத்துல நிலம் இல்லையா, அவனுக்கு தொழுகிறதுக்கு இடம் வேணுமா, அதனால அந்த இடத்துல ஏன் வேற இடத்த நீ கொடுக்க வேண்டியதானே? ஏன் அந்த இடம் தான் வேணும்? ஏன் அங்கதான் நீ வரணும்? இத்தனைக்கும் அங்க என்னாச்சு, கோர்ட்டே சொல்லி தடை விதிச்சது. இங்கே இது ஆக்டிவிட்டி எதுவும் இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்குறாங்க, நடவடிக்கை எதுவும் செய்யக்கூடாது, எங்க எந்த கட்டுமானமும் கூடாது அப்படின்னுட்டு. ஆனா அதையும் மீறி அங்க இன்னும் தொழுகைக்கு இடம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்ப ரம்ஜானுக்கு நடத்திருக்காங்க, பக்ரீத் தொழுகை நடத்திருக்காங்க, எல்லாத்தையும் அங்க நடத்திருக்காங்க. இப்ப அதற்கு முன்னாடி அங்கேயும் இந்துக்கள் போராடினார்கள், அவர்கள் மேல வழக்கெல்லாம் வந்தது. அதை ஒளிபரப்பின CTV மேல வழக்கு போட்டார்கள். இதெல்லாம் அப்ப நடந்துச்சு. அப்ப இப்ப இன்னைக்கு அந்த இடத்துல கோர்ட் ஆர்டர் போட்டும் கூட அங்க இன்னும் அந்த தொழுகை என்பது அதுக்கான இடத்தை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அப்ப இது நில ஆக்கிரமிப்பு தானே. அப்புறம் இன்னொன்னு வச்சிருக்காங்க இப்ப தமிழகத்துல. என்னடா அது அப்படின்னு பாத்தீங்கன்னா வக்ஃப். அது எந்த இடம் என்ன இடம்ன்றதெல்லாம் கவலை கிடையாது. இப்ப திடீர்னு ஒரு இடத்துக்கு போறது பாக்குறது, இது வக்ஃபோட இடம் அப்படின்னு சொல்லிடுறது. எந்த கேள்வியும் கிடையாது. இத்தனை வருஷம் யார் இருந்தா, அங்க என்ன நிலம் இருந்தது, என்ன பட்டா இருந்தது, யார் பேர், அதை பத்தி எதை பத்தியும் கவலை இல்லை. அது வக்ஃப்னு சொல்ல வேண்டியது. வக்ஃப்னு சொன்னா அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த நிலத்தை விற்க கூடாது, எதுவும் பண்ண முடியாது, இது வக்ஃப் லேண்டு. அப்ப இந்துக்கள் போய் அந்த நிலத்தை விற்கவோ வாங்கவோ செய்ய போனாங்கன்னா இது வக்ஃப் லேண்டு, இதை நீ விற்க கூடாது
அப்ப திருச்செந்துறையில பார்த்தோம், திருச்செந்துறை கிராமமே வக்ஃபு நிலம் அப்படின்னா. அங்க இத்தனைக்கும் மிகப்பெரிய ஒரு பழமையான கோவில் இருக்கிறது. இந்த துலுக்கை வரத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய கோவில் அங்க இருக்கு, அக்ரகாரம் இருக்கு, எல்லாமே இருந்திருக்கிறது அங்க. அப்ப அதெல்லாம் எப்படி வக்ஃபு நிலமாக இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இந்த மாதிரி பல இடங்கள்ல தமிழகத்துல இப்ப பாருங்க, இந்த பேட்டர்னுக்கு நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப சமீபத்துல திருநெல்வேலியில பழையப்பேட்டை, அந்த பழையப்பேட்டை பகுதியில ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட் என்னன்னா வழி வழியாக ஒருத்தருக்கு வரக்கூடிய லேண்டு. அந்த லேண்டில் இப்போ திடீர்னு வந்து இந்த லேண்டு வக்ஃபு லேண்டு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாக துலுக்கு அங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ இந்துக்கள் அந்த பகுதியில் போய் அந்த லேண்டை வந்து ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும்னு அந்த லேண்டு யார் பேரில் இருக்கோ அவர் போய் அந்த லேண்டில் கட்டணும் அப்படின்னு போனால் அப்போ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான், இது எங்களுடைய வக்ஃபு லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யாரும் இதை செய்யக்கூடாது என்று அதுக்கு தடை விதித்திருக்கக்கூடிய நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அந்த லேண்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு துலுக்க வந்து கடைகளை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் அங்கே நடக்குது. அப்போ அதை தடுக்கும் பொழுது அங்கே வந்து உடனே இவங்க விநாயகர் சிலை வைக்கிற வரைக்கும் போலீஸ்கார வரல. அப்போ இந்துக்களும் நாங்களும் கோவில் கட்டுவோம் என்று சொன்ன பிறகுதான் அதற்கு அங்கே தடை விதிக்கிறது. உடனே அதையும் என்ன சொல்றாங்க, அதே போல தான் வக்ஃபு லேண்ட் அப்படின்ற. அப்போ எங்கே பார்த்தாலும் இந்த லேண்டுகளை எல்லாத்தையும் வக்ஃபு லேண்ட் அப்படின்னு சொல்லி, இன்னும் சொல்ல போனால் அந்த பழையப்பேட்டையினுடைய பல பகுதிகளில் இது வக்ஃபு லேண்ட் அப்படின்னு சொல்லி பிடிச்சு வச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வக்ஃபு 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 அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் உள்ள பல நிலங்களை இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு செய்வது, ஒரு லேண்ட் ஜிகாத் செய்வது என்பதை திட்டமிட்டு தமிழகத்தில் செய்து வருகிறார்கள் என்பதை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த தாவேகா அரசு வந்தோடனே கரூர்ல பார்க்குறோம், கோவில் நிலத்தை வந்து அதாவது இனாம் நிலத்தை நாங்கள் வந்து அங்க குடியிருக்கிற மக்களுக்கே கொடுக்குறோம் அப்படின்றாங்க. அந்த அத்தனை அந்த இனாம் நிலமும் ஒரு சர்வீஸ் பட்டா. சர்வீஸ் பட்டானா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க அந்த ஏதோ ஒரு கோவிலினுடைய சர்வீஸ்க்காக நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சர்வீஸ்ல இருக்கிற வரைக்கும் அந்த நிலம் உங்களுக்கு. அந்த சர்வீஸ் முடிஞ்சு போச்சு, இந்த சர்வீஸ்ல நீங்க ஈடுபடலை அப்படின்னு சொன்னா யார் அதற்கு அடுத்து வருகிறார்களோ அவர்களுக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர அதை விற்கவோ செய்யவோ இவர்களுக்கு முடியாது. ஆனா அப்படிப்பட்ட லேண்டத்தை எல்லாத்தையும் இன்னைக்கு அதன் மேல இருந்த தடையை இவர்களால் நீக்க முடிகிறது. ஆனால் அதே சமயத்துல இந்த மாதிரி வக்ஃபு நிலம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிடித்து வைத்திருப்பதற்கு எல்லாத்துக்கும் வாங்கவோ விற்கவோ முடியாத மாதிரி தடை போட்டிருப்பதற்கு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண காணல. அப்ப கோவில் நிலம் என்றால் ஒரு நீதி, அரசாங்க நிலம் என்றால் ஒரு நீதி, துலுக்க நிலம் என்றால் துலுக்கர்களுக்கு வக்ஃபு அப்படின்னு வந்தா ஒரு நீதியா? அப்படி இந்த மாதிரியான சட்டங்கள் மாற்றி மாற்றி சட்டங்கள் இங்க இருக்கிறதா அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. அதே போல இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்ப இந்த நிலத்தை இவர்கள் ஆக்கிரமிக்க வரும் பொழுது அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் இதற்காக எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்துகிறார்கள். அப்படி அந்த இந்துக்கள் அங்கே போராட்டம் நடத்தும் பொழுது அந்த இந்துக்களை கைது செய்து கொண்டு போறது அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கந்தூரி திருவிழா நடத்துவதற்கு ஆதரவாக இருந்திருக்கிறார். அதே நேரத்தில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்துக்களை கைது செய்திருக்கிறார். அவர் யார் என்று பார்த்தால் காவல் ஆய்வாளர் அலாவுதீன் என்பவர். நீங்க அதே தான் பார்க்கணும். சேலத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, யார் இந்த நிலத்தை வந்து அவர்களுக்கு தாரை வார்த்தை கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாசில்தார் நாகூர் மீராஷா. அப்ப அந்த நீங்க நல்லா பார்க்கணும், துலுக்கலா இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி இவர்கள் அரசாங்க அதிகாரிகளாக செயல்படுவதில்லை, அந்த மதத்தினுடைய தூதுவர்களாகத்தான் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதுதான் கண்கூடாக இருக்கிறது. இதற்கும் நம்மளால பல உதாரணங்களை நாம் தர முடியும். ஒரு அரசாங்க அதிகாரி என்றால் அனைத்து சமுதாயத்தினரையும் ஒரே போலதானே அரவணைத்து செல்ல வேண்டும். ஒரு நீதி என்ன, சட்டம் என்ன சொல்கிறது, என்ன நடந்திருக்கிறது, அதுபடித்தானே இருக்க முடியும். ஆனால் இங்க அதிகாரிகள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கணும். அதிகாரிகள் அவங்க எந்த சமுதாய சேர்ந்தவர்களோ அதற்கு ஆதரவாகத்தான் செயல்படுகிறதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். இது தொடர்ச்சியாக இதற்கும் நம்மால் பல உதாரணங்களை கொடுக்க முடியும். இதுவும் தமிழகத்தில் இதே போன்று பல விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்து கடவுளர்களை அவமதிப்பது, இந்து கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பது, இது அனைத்துமே தமிழகத்தில் இன்னைக்கு தொடர்கதியாகி வருகிறது. அது கடந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி. அப்ப இதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து விஜய் அரசோ இல்ல ஜோசப் விஜயோ இந்த யாருமே இதற்கு எந்த பதிலும் சொல்வதில்லை. அதுவும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து இதற்கு பின்னால வந்து முகமது பர்வேஷ் அந்த பகுதியினுடைய எம்எல்ஏவும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார் அப்படிங்கக்கூடிய செய்தியும் வருகிறது. அப்படி என்றால் அது இன்னும் எவ்வளவு புறம் ஒரு ஆபத்தான விஷயம் என்பதை நம்ம பார்க்க வேண்டும்.
அப்ப அரசாங்கம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பாரபட்சமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு அந்த இந்துக்கள் அங்க பகுதியில ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுத்திருக்கிறார்கள் அந்த நிலத்தை மீட்பதற்காக. இது மட்டுமல்லாம புதுக்கோட்டையில ஏற்கனவே இன்னொரு பகுதியிலும் இதே போலதான் அந்த ஒரு கோவில் நிலம், வனப்பகுதியில் உள்ள ஒரு கோவிலுக்கு இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வந்ததை நாம் பார்த்தோம். இதே செய்திகள் சிந்தனைகள் அதை பற்றி நம்ம விரிவாக பேசியிருந்தோம். அதனால இன்னைக்கு புதுக்கோட்டை என்பது ஒரு ஹாட்ஸ்பாட்டாக மாறி வருகிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். இன்னைக்கு இந்துக்கள் இதற்காக போராடி வரக்கூடிய இந்துக்களுக்கு நம்மளுடைய நன்றிகள். அவர்களுக்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு உறுதுணையாக நாம் குரல் கொடுக்க வேண்டும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் மட்டுமல்ல, சுற்றி இருக்கக்கூடிய இந்துக்களும் இந்த போராட்டத்திற்கு நாம் ஆதரவை தெரிவிக்க வேண்டும். நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறே அதுதான். எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு விஷயம் நடக்குது, நமக்கு என்ன அதுல சம்பந்தம் அப்படின்னு நினைச்சு நம்ம கடந்து போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் கவனிங்க. எப்படி ஒரு நில மோசடி என்பது இன்னைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இதுல தெரிந்து கொள்ளலாம். அதனால உடனடியாக ஒருதலைபட்சமாக செயல்பட்ட இந்த காவல் ஆய்வாளர் அலாவுதீன் என்பவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த நில பிரச்சனை என்பது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும். இந்துக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பகுதியில எதற்காக கந்தூரி திருவிழா நடத்த போக வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது. அரசாங்கம் இந்த நிலத்திற்கு ஏன்னா இது அரசாங்க நிலம். அப்ப இந்த அரசாங்க நிலத்துல இந்த மாதிரியான ஒரு மாதத்திற்கான விஷயங்களை மட்டும் நடத்துவதற்கு ஏன் அனுமதிக்க வேண்டும்? இரண்டாவது, அது ஏஎஸ்ஐ கண்ட்ரோல்ல இருக்கு, சமணப்படுகைகள் இருக்கு என்றும் சொல்கிறார்கள். அதனால இதில் ஏஎஸ்ஐயும் தலையிட்டு இதை தடுக்க வேண்டும் என்பதே நம் கோரிக்கையாக இருக்கிறது.